புதுச்சேரியில் விற்கப்படும் பஞ்சு மிட்டாயில் கேன்சரை உருவாக்கக்கூடிய ரசாயனம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் வடமாநில இளைஞர்களை தேடும் பணியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலை, தாவரவியல் பூங்கா மற்றும் சுற்றுலா தலங்களில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்து வருகின்றனர். இவற்றில் விஷத்தன்மை கொண்ட ரசாயனம் கலப்பு இருப்பதாக சந்தேகம் கொண்டு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டறிந்து அவற்றை வாங்கி சோதனை செய்தனர். அதில் ரோடமின் பி என்கின்ற விஷ நிறமி இருப்பது கண்டறியப்பட்டது. இது ஊதுபத்தி மற்றும் தீப்பெட்டியில் வண்ணத்திற்காக பூசப்படும் தொழிற்சாலை விஷ நிறமியாகும். குறைந்த விலைக்கு கிடைப்பதனால் இதனை வடமாநில இளைஞர்கள் வாங்கி பஞ்சு மிட்டாய் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இதனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டறிந்து பஞ்சு மிட்டாயை பறிமுதல் செய்தனர். மேலும் விற்பனை செய்த வடமாநில இளைஞர்களை பிடித்து வந்து விசாரணை நடத்தியதுடன் அவர்களில் சிலர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் 30 வடமாநில இளைஞர்கள் பஞ்சு மிட்டாய் விற்பது தெரிவதை தொடர்ந்து அவர்களுடைய விவரங்களை சேகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.